நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான நிகழ்ச்சி நேரம் நல்ல நேரம். இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஆன்மீக ரீதியான கேள்விகள் மற்றும் ஜாதக ரீதியான பலதரப்பட்ட கேள்விகளுக்கு விடை கண்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை நீங்கள் தேர்வு பெறலாம். அதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்காங்க. அதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு உங்களுக்காகவே வருகை தந்திருக்காங்க நல்ல நேரம் நாகராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உங்களை இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் சார். இன்றைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் பொதுவான ஒரு தகவல் நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்கள். ஜெய் ஸ்ரீராம். அதாவது இந்த ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எல்லாருமே திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும் பயன்படுத்தி வந்து இப்போ பார்த்திங்கன்னா மருத்துவம், குழந்தை பேறு, தொழில், நிர்வாகம், வாழ்க்கை, தரம், வீடு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய எல்லா விஷயங்களிலும் இந்த ஜோதிடம் உள்ள நுழைஞ்சிருக்கு. அப்படின்னு சொல்கிறத விட நம்ம வீட்டில் ஒரு ஜோசியர், 2 ஜோசியர், 3 ஜோசியர் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு 3 ஜோசியரை கொண்டு வந்து கொடுத்துருக்கிறது நம்மளுடைய நிகழ்ச்சி. இதில் வந்து மறுக்க முடியாத உண்மை. இந்த சூழ்நிலையில் திருமணம் அப்படிங்கிற விஷயந்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த ஜோதிடத்தில் முக்கிய பங்கு வகிக்குது. அந்த ஜோதிடர் ஒரு திருமணத்தை சரியாக நடத்தி வச்சுட்டார்னா அந்த திருமணத்துக்கு அப்புறம் அந்த குடும்பம் நல்லா இருக்குது. அந்த ஜோதிடத்தில் திருமணம் தோல்வி ஆயிடுச்சுன்னா அந்த குடும்பமும் கேள்விக்குறியாயிடுது. இந்த மாதிரி பிரச்சனைகளில் எந்த மாதிரியான காம்பினேஷன் வந்து ஜெயிக்குது தோக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி ரொம்ப வெளிப்படையாக உண்மைகளை அப்படியே அறிவியலோட சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி தான் இன்றைக்கி நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். அதை பார்ப்போம் இன்றைக்கி ஃபுல்லாக. ரொம்ப நன்றி சார். இது உண்மையிலே அனைவருக்கும் வந்து பயனுள்ள ஒரு தகவல்கள்லாம் நீங்கள் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. நம்ம காலர்கிட்ட இப்போ பேசலாம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். உங்கள் பேர் சார்? அரிசாமி. எங்கேருந்து அழைக்கிறீங்க சார்? திருப்பத்தூர்லேருந்து வேலூர் மாவட்டம். ஓகே, நீங்கள் யாருக்காக கேட்க போகிறீங்க? சொல்லுங்கள் சார். நீங்கள் பிறந்த டேட் ஆஃப் பர்த் நேரம் சொல்லுங்கள். 17/10/17/12/1977 மேடம். ஓகே, பிறந்த நேரம்? மேடம், நாலு சனிக்கிழமை. ஓகே, சரி. உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் சார். ஐயா வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். வணக்கம் ஐயா. எந்த தொழிற்சியை நஷ்டம் நினைக்குது ஐயா. சரி, கடை வச்சு காய்ச்சல் வச்சுட்டு எந்த வேலையும் நடக்கும் தடைப்பட்டு எல்லா வேலையும். சரி, உங்களோட பிறந்த தேதி 17/10 17/12/1977 ஐயா. 17/12 12/1977. சரி, ரைட்டு. உங்களோட கேள்வி என்ன? இப்போ எந்த தொழில் கடை வச்சு நிறைய எடுத்துட்டேன். சரி, எந்த தொழில் நஷ்டம் நினைக்குது, எந்த வேலையும் நான் ரோடு போட்டு தடைப்பட்டு 8 மாசமா. ரைட், ஓகே. இப்போ என்னோட கேள்வி, இதுக்கு முன்னாடி இந்த ஜாதகத்தை நீங்கள் யார்ட்டையாவது கொடுத்துருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? தனிப்பட்ட பார்த்துருக்கேன். எந்த மாதிரி இருப்பாங்கல்ல, வேற கொடுத்து தனியாக காசு பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்க. என்ன சொன்னாங்க அவங்க? எதுவும் சொல்ல இதே மாதிரி தான் இதாகும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சரி, நான் உங்களுக்கு வெளிப்படையாக சில விஷயங்களை சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்தில் மொத்தம் எத்தனை கிரகம் வக்கரமாக இருக்குன்னு இது வரைக்கும் தெரியுமா உங்களுக்கு? மொத்தம் 4 கிரகம் உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருக்குது. ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் வக்கரமாக இருந்தாலே அந்த விஷயத்துக்காக அவர் போராடணும். உங்கள் வாழ்க்கையில் குழந்தை, வீடு, தொழில், கௌரவம், இந்த விஷயத்துக்காக நீங்கள் போராடக்கூடிய சூழ்நிலையாக பிறந்த காலத்திலேருந்து இருக்கா இல்லையா? இந்த கிரக நிவர்த்திக்கு உங்களுடைய குலதெய்வம் ஏதாவது கழுத்து சாஞ்ச மாதிரி இல்லை கால் குறைஞ்ச மாதிரி ஒரு தெய்வம் இருக்கா? குலதெய்வம் எப்படி இருக்கு? எந்த பெருமாள்? எந்த பெருமாள்? அந்த பெருமாளை உங்களுடைய பிறந்த கிழமையில் நீங்கள் அதிகமாக வழிபட்டு இந்த வக்ர கிரகத்தினுடைய தாக்கத்தை தவிர்க்காமல் உங்களுடைய முன்னேற்றம் வராது. அதை உடனடியாக செய்யுங்க. வாழ்த்துக்களையா. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம். நேரம் நல்ல நேரம். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் என்னம்மா? பவானி மேடம். பவானி, எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கள், நீங்கள் யாருக்காக கேட்க போகிறீங்க? என் கணவருக்காகவும் என் மகனுக்காகவும் கேட்கணும். உங்கள் கணவருடைய பெயர் சொல்லுங்கம்மா. சீனிவாசன் மேடம். அவங்க பிறந்த டேட் ஆஃப் பர்த் நேரம்? டேட் ஆஃப் பர்த் தெரியல மேடம். மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மேடம். நேரமும் தெரியாதுங்களா? நேரம் தெரியல மேடம். சரி, நீங்கள் என்ன கேட்கணுமோ அதை நீங்கள் நல்ல நேரம் நாகராஜ் அவங்கள்ட்ட கேளுங்க. அம்மா வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம் சார். சொல்லுங்கம்மா. எங்க வீட்டுக்காரர் வந்து துணிக்கடையில வேலை செஞ்சிருந்தாரு சார். சரி. இப்போ வந்து அந்த லைனை விட்டுட்டு மார்க்கெட்டிங், துணிக்கடையிலே மார்க்கெட்டிங் போறாரு சார். சரி. அவருக்கு தொழில் எப்படி இருக்கும், பொருளாதாரம் எங்களுக்கு எப்படி இருக்கும், சொந்த வீடு இருக்கா, அது கேட்கணும் சார். பிறந்த தேதி தெரியாது? தெரியாது சார். ரைட். நீங்கள் சொல்கிறது வந்து உண்மைங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா ரேவதி நட்சத்திரம் புதனுடைய ஆதிக்கம் பெற்றது. புதனுடைய ஆதிக்கம் வந்து மார்க்கெட்டிங்க்கும் கண்டிப்பாக ஜவுளிக்கும் ஒத்து வரும். இப்போ வந்து உங்களுடைய கேள்வி வந்து மார்க்கெட்டிங்கில் போனால் நல்லா இருப்பாரான்னு கேட்குறீங்க. ஆமாம் சார். இன்றைக்கி உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் பக்கத்தில் இருக்காரா?
இருக்காரு சார். அவர் ஏதாவது பச்சை கலர் ஏதாவது கட்டம் போட்டது ஏதாவது ட்ரெஸ் பண்ணியிருக்காரா? இல்லைங்க சார், ப்ளூ கலர்ல கோடு போட்ட லுங்கியும் ஒயிட் பனியனும் போட்டிருக்காரு சார். ஒயிட் பனியனும் ப்ளூ கலர் கோடு போட்ட லுங்கியும். ஸோ கண்டிப்பாக தாராளமாக இந்த தொழில் வந்து அவருக்கு ரொம்ப நல்லா ஒத்து வரும். பச்சை இல்லாத ஒரு வண்ணம் வந்து உங்களுக்கு ப்ளூங்கிறது தொழிலை குறிக்கக்கூடியது. ஸோ இதையே அவர் இவரே கன்னியூ பண்ண சொல்லுங்கள். இந்த மார்க்கெட்டிங் வந்து இவருக்கு நல்ல பெரும்பகுதியான நல்ல லாபத்தை தரும். வேறு என்னம்மா கேட்கணும்? ஓகே, ஆல் தி பெஸ்ட். அழைத்ததற்கு நன்றி சார். இப்போ நீங்கள் இந்த அழைப்பாளர்கிட்ட சொன்ன மாதிரி ஆடையுடைய நிறம் அதை நீங்கள் ஒப்பிட்டு வந்து சொல்கிறீங்க. அதுவும் வந்து காலர்ஸ் அங்கே பேசுகிறத வைத்து நீங்கள் வந்து கணித்து சொல்கிறீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், அதாவது ஜோதிடத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் 3 விஷயங்கள். நம்ம உண்ணக்கூடிய உணவு, அணியக்கூடிய ஆடை, இருக்கக்கூடிய வீடு, இந்த 3மே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த 3க்கும் நம்மளுடைய அறிவியல் ரீதியான ஒரு கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஆடை அணியிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நவகிரகங்களினுடைய ஆதிக்கம் இருந்தால் மட்டுமே அது செயல்பட முடியும். இப்போ நீங்கள் சில கேள்வி கேட்கலாம். சில பேருக்கு வந்து ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம், சில பேருக்கு வந்து ட்ரெஸ் கோடு மாறி இருக்கலாம். இப்போ நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், லாஸ்ட் வீக் கூட சொன்னேன், எந்த ட்ரெஸ் கோடு ஒரு குழந்தைக்கு சரியான படிப்பை தரும். மனநிலைன்னு ஒன்று இருக்குங்க. நீங்கள் வேணால் இதை செக் பண்ணியே பார்க்கலாம். ஒரு கருப்பு ஃபுல்லாக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்டே இருங்க, கண்டிப்பாக மன அழுத்தம் தானாகவே வந்துடும். நீங்கள் சிரிச்சிட்டே இருங்க, இருந்தாலும் வந்துடும். ஒரு நீல கலர் ஆடை அணிங்க, ஒரு தொழில் பண்ணி முன்னேறணுங்கிற அந்த எண்ணம் தாராளமாக வந்துடும். ஒரு ஆரஞ்சு கண்டிப்பாக அடுத்த வெற்றிக்கான பயணத்தை நோக்கி செல்லும். ஸோ இந்த மாதிரி வண்ணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், ஒரு ஸ்கூலில், ஒரு காலேஜில், ஒரு நிறுவனத்தில் நீங்கள் பணிபுரியும் போது அந்த ஆடை உங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட் பண்ணுதோ அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றத்தை தராமல் போகவே போகாது. இதே விஷயத்தை தான் நம்மளுடைய பேங்க்குங்கிறது நம்மளுக்கு பிடிச்ச அதிர்ஷ்ட வண்ணமுடைய பேங்காக இருக்கும்போது, நிறைய பேர் பாருங்கள், ஒரு வீட்டு லோனை வாங்கிட்டு அவங்க படுற கஷ்டம் அப்படியே தலகில வந்து அழுவாங்க. எங்களால் வந்து வாழவே முடியல சார், டார்ச்சர். அது இந்த மார்ச்லாம் எனக்கு வந்த கஸ்டமர்ஸ் வந்து குறைஞ்சது ஒரு 1000 பேர் பேங்க் டார்ச்சர் அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்துகிறாங்க. எடுத்து பார்க்கும்போது எந்த கிரகம் அவங்கள வதைக்க காத்திருக்குதோ அந்த பேங்க் லோன் தான் அவங்க வாங்கியிருக்காங்க. இதில் வந்து மாற்றமே இல்லை. அப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது ராசியான வங்கி, ராசியான கல்வி அறை, ராசியான நிறம் இது தேர்ந்தெடுக்கும் போது உறுதியாக அவங்களுக்கு வெற்றி வராமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நன்றி சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. பையனுக்கு வேண்டியதை கேட்பாங்க. பையனுடைய பெயர் எஸ் மனோஜ்குமார். மனோஜ்குமார். அவங்க பிறந்த டேட் ஆஃப் பர்த் நேரம் சார்? 28/2/2000. நேரம் மாலை 4:54. சரிங்க சார், உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்கலாம். ஐயா வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். வணக்கம். ஜெய் ஸ்ரீராம் சார். ஐயா சொல்லுங்க ஐயா. என் பையனுக்கு இப்பதான் +2 எழுதி முடிச்சாங்க. சரி, அவனுக்கு அடுத்தது எந்த மாதிரி படிப்பு சேர்த்துங்க நல்லா எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தெரியணும். இவர் அக்கௌண்ட்ஸில் முடிச்சிருக்காரா? இல்லைங்க, இது ஃபர்ஸ்ட் குரூப் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கிறாரு. மேக்ஸ் பயாலஜி எடுத்திருக்காரா? ஆமாங்க. சரி, 10ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன். இவர் வந்து மெடிசன் ரீதியாக போகணும்னு ஆசைப்படுறாரா? மனசுல அப்படியே ஒரு சின்னதா ஒரு ஆசை இருக்குங்க. அந்த வாய்ப்பை பொறுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உங்கள் குழந்தை வந்து ரொம்ப கடின உழைப்பு பண்ணி அருமையாக பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்காரு. சரிங்க. அதனால மெடிக்கல் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கண்டிப்பாக அதுக்கான தயார் நிலையில் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக டாக்டர் ஆகிறதுக்கான நிறைய யோகம் இருக்குது. வேறு எதாவது கேட்கணுமாய்யா? வேற அவனுக்கு இப்போ சுக்கிர திசை நடக்குது. ஆமாம், சுக்கிர திசை தான் நடக்குது. அதான் அந்த சுக்கிர திசையில் இந்த மாதிரி படிப்பு நல்லா வருமானம் கண்டிப்பாக வரும். சுக்கிர திசையில் குரு புத்தி ரொம்ப ரொம்ப அருமையான படிப்பு. குருனாலே டாக்டருங்க, குருனாலே ஆக்சிஜன். ஒருத்தரை தன்னிடம் இருக்கக்கூடிய சக்தியை கொடுத்து காப்பாற்றக்கூடிய புத்தி குரு புத்தி. ஸோ இப்போ இந்த தம்பி வந்து நல்லா படிக்கிறதுக்கான நல்ல யோகம் இருக்குது. சுக்கிர புத்தி வந்து இவரை நல்லா படிக்க வச்சிடும். நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா இவருடைய சுக்கிரன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது கேது கூட சேர்ந்து தான் இருக்குது. ஸோ சர்ஜரி லெவலுக்கு படிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்குது. இவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு ஏதாவது வந்து உடல்நிலையில் பிரச்சனை இருக்கா? ஆமாங்க, எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க. என்ன பிரச்சனை? ஸோ ரத்த ரீதியாக பிரச்சனையா? நமக்கு இந்த கைகால் அந்த நரம்பு பிரச்சனை, இந்த கைகால் முட்டு வலி, கால் வலி, ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் குழந்தை மருத்துவராகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கய்யா. வாழ்த்துக்கள், நன்றி. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம், நேரம் நல்ல நேரம். கல்பனா, நீங்க யாருக்காக கேட்க போறீங்க? பையனுடைய பெயர் சொல்லுங்கம்மா.
விக்னேஸ்வரன். ம் பிறந்த 29 ம் 12/2009. நேரம்மா? நேரம் 4:32. 4:30 மாலை. ஓகே, உங்களுடைய கேள்வியை நீங்கள் நல்ல நேரம் நாகராஜ் அவங்க கிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம், ஜெய் ஸ்ரீராம். ஹலோ வணக்கம் சார், உங்ககிட்ட அது கால் பண்ணிட்டு லைன் கேட்குங்க. சரிம்மா, சந்தோஷம். விக்னேஸ்வரன் எப்படி இருக்கும் உடம்பு, எதிர்காலம் எப்படி இருக்கும் சொல்லுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப அழகாக இருப்பார், லட்சணமாக இருக்கார், எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. யூனிவர்சல்னு சொல்லக்கூடிய இந்த பூமி பிரபஞ்சம் கண்டிப்பாக வந்து இவருக்கு எதிர்காலத்தை ரொம்ப சிறப்பாக அமைச்சிருக்கு. உங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த குழந்தைக்கு ரொம்ப நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும். வழிபட வேண்டிய தெய்வம், நீங்கள் ஏற்கனவே இது கணபதி அருளில் தான் இந்த குழந்தை கிடச்சிருக்கும். எப்படி கிடைச்சது உங்களுக்கு? சரி. அந்த கணபதியவே வாழ்நாள் முழுவதும் தம்பியை கும்பிட சொல்லுங்கள், நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி. சரி நேர்களே, இன்னும் ஏராளமான அழைப்பாளர்கள் தொடர்பு கொள்ள காத்துட்டு இருக்காங்க. அதற்கு முன்பாக நமது நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. நேரம் நல்ல நேரம் தொடர்கிறது. சார், ஒருவருடைய ஜாதகம் அது உண்மை அப்படிங்கிறது எப்படி நமக்கு தெரியும்? ஏன்னா அந்த பெண், அந்த தாய்க்கு சுற்றி இருக்கிறவங்களோ மருத்துவர்கள் சொன்னாதான் அந்த நேரம் தெரியும். அதை குறித்து தான் ஜாதகம் எழுதுறாங்க. ஆனால் அது உண்மைன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இது ரொம்ப அற்புதமான கேள்வி. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு நர்ஸு ஒரு வாட்ச் கட்டியிருப்பாங்க, ஒருத்தர் ஒரு டைம் வச்சுருப்பாங்க, அவங்க அப்பா ஒரு வாட்ச் டைம் வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் ரேடியோ டைம், ஒரு சிலர் டிவி டைம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதனுடைய ஒரு சிலர் வேலைக்கு போகும்போது 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்குவாங்க. அது நர்ஸே கூட வச்சுக்கலாம், டாக்டரே கூட வச்சுக்கலாம். அப்போ அந்த 10 நிமிஷம் டிஃப்ரென்ஸில் ஜாதகமே மாறிடுமா? உறுதியாக மாறிடும். 100க்கு 200% மாறிடும். எவ்வளோ நிமிஷத்தில் மாறிடும்? ஒரு நிமிஷம் மாறினாலே மாறிடும். இது உண்மை. அப்போ அவ்வளோ கரெக்டாக கனெக்ட் பண்ண முடியுமா? அது ஒரு கேள்வி. அந்த மாதிரி ஒரு நிமிஷம் கூட மாறாமல் உறுதியாக கண்டுபிடிக்க முடியவே முடியாது. ஏதோ ஒரு நம்ம அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கிறோம். 12:10, 12:25, 12:13 இப்படிலாம் ரொம்ப ஷார்ப்பாக சொல்கிறாங்க. ஆனால் அது கண்டிப்பாக தப்பு தான். ஆனால் ஒரு ஜோதிடரால் இந்த குழந்தை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால், இப்போ நம்ம எபிசோட்லேயே நிறைய எபிசோடில் நான் சொல்லியிருப்பேன். அதாவது குழந்தைக்கு இந்த இடத்துல மச்சம் இருக்கா, இந்த இடத்துல அந்த குழந்தை இந்த மாதிரி குணநலங்களோடு இருக்குதா, இப்போ அந்த பொண்ணு கூட இப்போ கூட அந்த பையனுக்கு கேட்டோம், அதாவது அவங்க அப்பாவுக்கு ஏதாவது வியாதி இருக்கா. ஸோ ஒரு ஜாதகம் ஏற்கனவே ஒரு சில நல்ல விஷயங்களை அவங்க வாழ்க்கையில் அந்த பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தால் அந்த நட்சத்திர தீர்மானத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட் டைம் கூட நம்ம கோயம்புத்தூர் ஆஃபீஸில் வரும்போது ஒரு பையன் ரொம்ப அழகாக கேட்டார். பழனியிலேருந்து அந்த கேள்வியே 2 நிமிஷம் தான். சார், என்னோடய நட்சத்திரம் ரோஹிணியா மிருகசீரிடமா அப்படின்னு சொல்லி. அந்த கேள்வியே அதுதான், வேறு எந்த கேள்விக்காகவும் அவர் வரலை. ஏன்னா அவருக்கு ஜோதிடம் பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்போது மிருகசீரிடம்ங்கிற வார்த்தைக்கு என்னுடைய அடுத்த பதில், உங்கள் பல்லில் 4 பல்லு பிரச்சனையாக இருக்கான்னு கேட்டேன். ஆமாம் சார், அது ஆப்ரேஷன் பண்ணி தான் செஞ்சுருக்கோன்னு. ஸோ அப்போ நட்சத்திர தீர்மானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நட்சத்திர சந்தியும் வரும், ஒரு நாளைக்கு 3 நட்சத்திரம் கூட வரும். அப்போது எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கங்கிற தீர்மானத்தை தெளிவு பண்ணிட்டா தான் நீங்கள் ஜோதிடம் உண்மை, அந்த ஜோதிடம் கரெக்ட். ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட வருவாங்க, சார் நிறைய ஜோசியர் பார்த்தோம் சார், எங்களுக்கு எந்த பலனுமே சூட் ஆகலை. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகம் முதல்ல உங்களோட ட்ராவல் பண்ணுதா. இப்போ நம்ம ஜோசியம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கஸ்டமர் ஆஃபீஸ்க்குள்ளே வந்த உடனே அவங்க எந்த தகவலும் சொல்லக்கூடாது. பிறந்த தேதி பிறந்த நேரம் மட்டும் சொல்லிட்டு பேசாமல் கையை கட்டி உட்காந்துடலாம். அவங்க வாழ்க்கையில் நடந்த, அவங்க மனசை ஆட்டி பார்த்த சம்பவம்னு ஒன்று இருக்கும். அந்த சம்பவத்தை முதல்ல சொல்கிறோம். அது எதுவாக இருந்தாலும் அதை சொல்லும்போது தான் அந்த ஜாதகம் உண்மைங்கிற தகவலை அவங்க தெளிவாக புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த எதிர்காலம் பற்றிய முடிவுக்கு வரப்போகிறோம். நன்றி சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. ராஜேஸ்வரி மேடம். எங்கிருந்து பேசுறீங்கம்மா? மதுரையிலேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க, நீங்க யாருக்காக கேட்க போறீங்க? எங்க வீட்டுக்காரருக்கு என் பையனுக்கு கேட்கணும் மேடம். ஓகே, உங்க வீட்டுக்காரோட பெயர் சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரர் பேர் பெருமாள். அவங்க பிறந்த 1952 நவம்பர் மாதம் 21ஆம் தேதி பிறந்திருக்காங்க. 21. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 3 மணி காலையா மாலையா தெரியலைங்களா? சரி, உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்கலாமா? சொல்லுங்க மேடம். அம்மா வணக்கம். ஒரு சவாலாகவே ஒரு கஷ்டம். வணக்கம் வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். கேள்வி கேளுங்க. கன்னி ராசி சார். உத்தர நட்சத்திரம். கரெக்டு. சரி சார். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இல்லை, இப்போ ஒரு கேள்வி முடிஞ்சிட்டாங்க. ஒரு கேஸ் நடக்குது அவருக்கு. 26 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. சரி, அது எப்போ கிடைக்கும் சார்? ரைட், அது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் காலையா மாலையா தெரியலன்னு சொல்லியிருக்கீங்க.
ஆமாங்க சார். உங்கள் வீட்டுக்கார் வந்து உயரமாக இருப்பாரா? ஆமாங்க சார், உயரமா இருப்பாரு. உங்களை விட நல்ல உயரமாக இருப்பார். ஆமா, நல்ல உயரம் சார். ரைட். அப்படி இருந்தால் அவர் காலையில் தான் பிறந்திருக்கணும். இந்த கேஸ் பிரச்சனை கண்டிப்பாக சரியாயிடும். இந்த ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்காங்களே ஜூன் மாதத்துக்குள்ளே முடிச்சு தரோன்னு சொல்லியிருக்காங்களே, சரிங்க சார். கண்டிப்பாக நல்லபடியாக முடிஞ்சிடும். உங்களுக்கு ஃபேவராக தான் முடியும். என்னங்க சார்? உங்களுக்கு ஆதரவாக தான் முடியும். ஆமாங்க சார். இந்த பையனுக்கு கேட்கணும் சார். பையனோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். 7/1/90 சார். ராஜ்குமார் பேரு. நேரம்? ரிஷுவராசி. ம் கார்த்திகை நட்சத்திரம். ம் பிறந்தது 12:05 சார். மதியமா? என்னங்க சார்? மதியமா நள்ளிரவா? என்னங்க சார்? மதியமா? ஆ ஓகே. ஆமாம், ரிஷபராசி, கிருத்திகை நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் தம்பிக்கு? அவருக்கு எப்போ சார் வாழ்க்கையில் ஒரு நிரந்தர வேலை செட்டில் ஆவார்? சரி, இவருக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி அதிகமாக இருக்கா? என்னங்க சார்? தோல் வியாதி, ஸ்கின் அலர்ஜி? இல்லைங்க சார். அது இல்லை. இல்லைங்க சார். ஏன்னா இவருடைய கிரகத்தில் வந்து ராகு கேதுக்களினுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ராகு கேதுனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தான் இவருடைய பிரச்சனை அதிகமாக இருக்குது. அருகில் இருக்கக்கூடிய சர்ப்பதோஷ கோயில்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக இவருக்கு முன்னேற்றம் நல்லபடியாக வரும். வேறு எதாவது கேட்கணுமாம்மா? ஓகே, நன்றி. அழைத்ததற்கு நன்றி. இப்பதான் நம்ம பேசினோம் நேரத்தை பத்தி. அதே மாதிரி கரெக்டா அந்த காலர் வந்து தெரியாத நேரத்தை வச்சு கணிக்கிறாங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம், உங்க பேர் என்ன? மேம் என்னோட பேர் கவிதாங்க மேம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஈரோடுங்க மேம். சொல்லுங்க, நீங்க யாருக்காக கேட்க போறீங்க? மேம் எனக்காகவும் என்னோட பையனுக்காகவும் கேட்கணுங்க. ஓகே, முதல்ல உங்களுடைய பிறந்த டேட் ஆஃப் பர்த் நேரம் சொல்லுங்க. மேம் 11/6/1985 மேம். ஓகே, பிறந்த நேரம்மா? மாலை 4:30 மேம். ஓகே, உங்களுடைய கேள்வியை நீங்க நல்ல நேரம் நாகராஜ் அவங்கள்ட்ட கேட்கலாம். மேம் சார் வாழ்க வளமுடன். அம்மா வணக்கம், ஜெய் ஸ்ரீராம். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லலாமா? சார் அது சொல்லி பழகிட்டேன். பெயர் எச்ச வினை முற்றுது இல்லையா? அப்படி சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு வினை தொக்கி நிற்கும். சரி, சொல்லுங்க, கேள்வி கேளுங்க. சார் ரொம்ப சந்தோஷமா இருக்குது, லைன் கிடைச்சிட்டு பேசவே முடியல. எங்களுக்கும் ஈரோடுக்காரங்களோட பேசுறதுல சந்தோஷம். தேங்க்யூங்க சார். சொல்லுமா. சார் எனக்கு அரசு வேலை கிடைக்குமா அப்படின்ட்டு வருது. வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுமா? ரைட்டு. இப்போ உங்களோட நட்சத்திரம் உத்திரட்டாதியா? ஆமாங்க சார், மீனராசி உத்திரட்டாதி. சரி, கண்டிப்பாக 10ஆம் இடம் மக்கள் தொடர்புடைய ஒரு தொழில் கண்டிப்பாக அரசாங்க ரீதியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கால் கீழே ஏதாவது மச்சங்கள் இருக்கா? மொழி கீழே கால் பகுதிக்கு இருக்கா? அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அரசு உத்தியோகம் உறுதியாக கிடைக்கும். இந்த மச்சம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யோகத்தை செய்யாமல் போகாது, உறுதியாக நடக்கும். வேறு என்னம்மா கேட்கணும்? சார் என்னோட பையனுக்காக கேட்கணும் சார். பையனோட டேட்டா பற்றி சொல்லுங்கம்மா. சார் 13/9/2009 சார். நேரம்? நாளை மாலை 3:40. ஓகே, சொல்லுமா, என்ன கேட்கணும்? சார் வாழ்க்கை அவனால முன்னேறுமா? எப்படி அவனோட லைஃப் இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குமா. அம்மாவோட ரொம்ப பாசம், அரவணைப்பு இவனை கண்டிப்பாக உயர்த்திடும். கோவப்படாமல் கண்டிப்பாக கொண்டு போங்க. இவனுடைய கோவத்தை நீங்கள் மனநிலை மாற்றம் இல்லாமல் கொண்டு போங்க. குலதெய்வ அனுகிரகம் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக நல்ல பையனாக வருவான். வாழ்த்துக்கள்மா. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. நான் பிரபாதேவி பேசுறேங்க. எங்க இருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக கேட்க போறீங்க? என் பசங்க 2 பேரும் கேட்கணும். சரி, முதல்ல ஒரு பசங்களோட பேர் சொல்லுங்க. பெரிய பையன் பேரு ஹரி விகாஸ். அவங்க பிறந்த டேட் ஆஃப் பர்த் நேரம்? டேட் ஆஃப் பர்த் 19/5/2004. பிறந்த நேரம்மா? நேரம் காலையில 8 மணி. சரி, உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்கலாம். அம்மா வணக்கம், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம் சார். சார் சொல்லுங்கம்மா. ரொம்ப நாள் உங்க கூட பேசணும். உங்க ப்ரோக்ராம் எல்லாம் பார்ப்பேன் சார். ரொம்ப நன்றிம்மா. உங்களுடைய மகிழ்ச்சி வந்து அந்த வார்த்தையிலே தெரியுது. என்ன கேட்கணுமா? என் பையனுக்கு கேட்கணும் சார். பையனுக்கு தான் சொல்லுங்க, என்ன கேட்கணும்? கார்த்திகை நட்சத்திரம் தானே? ரிஷபராசி, கார்த்திகை நட்சத்திரம். சரி, என்ன கேள்விமா? அமாவாசையில பிறந்திருக்காங்க சார். ஆமாம், கரெக்டு. எதை எடுத்தாலும் கொஞ்சம் அந்த இதாவே பண்றான். கோவப்படுறானோ? கோவப்படுறது இல்லை சார், ஆனா பொய் நிறைய பேசுறான் சார். எவ்வளவு சொன்னாலும் அதை குறைச்சிக்க மாட்டேங்கிறாரு. ஆமா சார், எப்படி என்னாலும் அந்த பொய்யிலேயே தான் சார் வந்து நிக்கிறான். அந்த பொய்யை குறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லிடலாம்.
படிப்பு வந்து நல்லா படிக்கிறாரு சார் ஒருத்தையும், அடுத்த டைம்ல வந்து கொஞ்சம் இதாயிராரு சார். இது ரெண்டும் மாறி மாறி வருது இல்லையா? ஆமாங்க. அதாவது சரி, இவரோட உடல்நிலை வந்து சில நேரம் குண்டாகுது, சில நேரம் ஒல்லியாகுதா? இல்ல சார், எப்பயுமே குண்டாதான் இருக்கான். குண்டாவே இருக்காரு. சரி, இந்த பொய் வந்து அதிகமா படிப்பு விஷயத்துல வருதா, உணவு விஷயத்துல வருதா? எல்லா விஷயத்துலயுமே போய் பேசுறாரு சார். அதான் சார் ஒரு இதா இருக்கு சார். உணவு விஷயத்துலயும் வருது, படிப்பு விஷயத்துலயும் வருது. எல்லாமே போய் பேசுறாங்க சார். இவர் அப்படிதான் சொல்றாங்க, மிஸ்ஸுங்கெல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. இல்ல, இது வந்து ரொம்ப கெட்ட குணம், அது தவறு. இதை திருத்துறதுக்கு ஒரு தாய் எடுக்கிற முயற்சியினுடைய தீவிரம் ஒரு ஜோதிடரால மட்டுமே புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, வீட்டில் வந்து அதிகப்படியாக இவருக்கு வந்து ராகி உணவு இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். ராகி உணவு அதிகமாக கொடுக்க ஆரம்பிங்க. ராகி தான் ஒருத்தருடைய உடம்புல இருக்கக்கூடிய பொய்த்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்க. ராகி உணவு தான் அந்த காலத்தில் நிறைய கொடுப்பாங்க. ராகி உணவு இவருக்கு அதிகமாக கொடுங்க. அது கொடுக்க கொடுக்க இவருடைய உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போய் கண்டிப்பாக சரியாயிடும். வழிபட வேண்டிய தெய்வம் அந்த விநாயகப் பெருமானை வழிபடுங்க. சதுர்த்தி விரதம் இருங்க, கண்டிப்பாக சரியாயிடும். வாழ்த்துக்கள்மா, நன்றி. அழைத்ததற்கு நன்றி சார். உண்மையிலே அமாவாசையில் பிறந்த குழந்தைகளுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குங்களா? அப்படி இல்லை. அமாவாசை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பொதுவாக ஒரு திதிக்கான பலன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அமாவாசையில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தால் ஒரு பலன், அமாவாசை பரணியில் பிறந்தால் ஒரு பலன், அமாவாசை கிருத்திகையில் பிறந்தால் ஒரு பலன், அமாவாசை அஸ்வினி 1ல் பிறந்தால் ஒரு பலன், 2ல் பிறந்தால் ஒரு பலன். மொத்தம் 108 பலன்கள் இருக்குது. மொத்தமாக அமாவாசை அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. அமாவாசை அப்படின்னு நினச்சிக்கூடாது. அமாவாசையில் பிறந்தால் அரசியலில் பெரியாளாக வரலாம் அப்படின்னு நினச்சிக்கூடாது. அவர் என்ன யோகத்தில் பிறந்திருக்கிறார், அந்த யோகம் அவரை எந்த அளவு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு கூட்டிகிட்டு போக போகுதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டா கண்டிப்பாக அது வெற்றியாக இருக்கும். நன்றி சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம்மா. வணக்கம், அவங்க பெயர் சொல்லுங்க. என் பேரு சண்முகவல்லி. சண்முக பையனுக்காக கேட்குறேன். ஓகே, பையனுடைய பெயர் சொல்லுங்க. அண்ணாமலை. அண்ணாமலை. அவங்க பிறந்த டேட் ஆஃப் பர்த் நேரம் 23/12/1991. பிறந்த நேரம்மா மாலை 5:50. சரிம்மா, உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்கலாம். அம்மா வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. என் பையன் வந்து எம்ஏ முடிச்சுட்டான். சரி. அவனுக்கு வேலைக்காக போயிட்டு வந்துட்டு இருக்கான். வேலை ஒன்றும் அமையும். சரி, இவர் பிஇ முடிச்சோன்னு ஒரு வேலை கிடைச்சதா? இல்ல, அவனுக்கு வந்து இதுல வந்து கூப்பிட்டாங்க. அது வந்து ரொம்ப சேலரி கம்மியா இருக்குன்னு போகாம இருந்துட்டான். வேலை கிடைச்சதில்ல பிஇ முடிச்சோன்னே? பிஇ முடிச்சோன்னா அங்கே காலேஜ்லேயே இன்டர்வியூ வச்சிருந்தாங்க. அதுல செலக்ட் ஆனா பிளேஸ்மெண்ட் ஆச்சு. ஆனால் அதை வேணான்ட்டாங்க. ஆமா. அந்த தோஷம் கண்டிப்பாக எம்ஏ முடிச்ச முன்னாடி கூட வரும். ஓ, அதுதான் ஒரு பொருளை இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு முதல்ல ஒரு ஜாதகம் வந்தோடனே வேணாம் அப்படின்ட்டிங்கன்னா அந்த வேணாங்கிற வார்த்தை பிரபஞ்சத்தில் ஒழிச்சு, அதாவது வேணாம் சொல்லாம போகாம இருந்துட்டான். ரெண்டும் ஒன்று தான். இது கொஞ்சம் மரியாதையாக சொல்கிறது, அது கொஞ்சம் கௌரவம் இல்லாமல் சொல்கிறது. ஆனால் அப்படி ஒரு பிரச்சனை வரும்போது தான் நம்ம யாரை வழிபடணும்னு கேட்டிங்கன்னா பிருத்திங்கிரா தேவியை வழிபடணும். அந்த மாதிரி பிருத்திங்கிரா தேவி கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வர சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த தம்பிக்கு நீங்கள் அடுத்து சீக்கிரம் புதிய யுகத்திலே கூப்பிட்டு சொல்லுவீங்க. அருமையான வேலை கிடைக்கும், கௌரவமாக வாழ்வார். வாழ்த்துக்கள்மா, நன்றி. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம்மா, நான் ஈரோட்ல இருந்து ராதா பேசுறேன்மா. சொல்லுங்க ராதா, நீங்க யாருக்காக கேட்க போறீங்க? சன்னுக்கு கேட்கணும். அவங்க பெயர் சொல்லுங்க. அவன் பேர் ஆர் வெங்கடேஷ். ஓகே, டேட் ஆஃப் பர்த் வந்து 1/11/1977, விடியற் காலை 1:30 சரிம்மா, உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்கலாம். நமஸ்காரம் சார். நமஸ்காரம்மா, ஜெய் ஸ்ரீராம். இப்ப எங்க பையன் வந்து அப்ராட்ல இருக்காரு. சரி. அவரு வந்து 4 வருஷமா அங்கேதான் இருந்து சம்பாதிக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா அவன் வந்து கையில வந்து பைசா காசு தங்க மாட்டேங்குது. இப்ப வந்து அவர் அங்கேயே இருக்கணும் விரும்புறாரு, நல்ல பேர் எல்லாம் இருக்கு. அவருக்கு அங்கேயே உயர் பதவி கிடைக்குமா, அவர் ஃபியூச்சர் எப்படி இருக்கு, அவரும் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாரான்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் சார். கண்டிப்பா சொல்லிடலாமா. அவர் நட்சத்திரம் சுவாதியா? இல்ல, மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், சிம்ம லக்னம். டேட் ஆஃப் பர்த் திரும்ப சொல்லுங்க. 1/11/1977. 77ஆ? ஓகே. இவர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறதுனால திருவாதிரை தான், கரெக்டு. ஸோ இப்போ இவருக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டில் இருந்து இவருக்கு அடுத்த நல்ல முன்னேற்றம் கிடைக்குமானா உறுதியாக கிடைச்சிடும், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் வீட்டுக்கு பணம் அனுப்ப மாட்டேங்கிறார், அவர் மட்டும் சந்தோஷமாக இருக்கார். அந்த பண முன்னேற்றம் இவருக்கு கிடைக்கிறதுக்கு வந்து குருவாயூர் ஒரு தடவை போய் அந்த பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்கள் குழந்தையால் நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு என்ன கேள்வி கேட்கணுமா? ஹலோ,
அழைத்ததற்கு நன்றி. சரி நேர்களே, இன்னும் ஏராளமான அழைப்பாளர்கள் தொடர்பு கொள்ள காத்துட்டு இருக்காங்க. அதற்கு முன்பாக நமது நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. நேரம் நல்ல நேரம் தொடர்கிறது. சார், ஒருவருக்கு திருமணம் ஆகுது. அப்படி அவங்களுக்கு திருமணம் ஆகும்போது கண்டிப்பாக அவங்க பல வருடம் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழணுன்ற கனவில் தான் திருமணம் செய்கிறாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு விவாகரத்து அப்படின்ற ஒரு கசப்பான விஷயம் நடக்குது. அப்படி உங்களுடைய நிறுவனத்தில் ஒரு 2 ஜாதகத்தை வைத்து சரியாக பொருத்தம் பார்த்து அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்க முடியுமா? அதுக்கு உங்கள் நிறுவனத்தில் எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்க? இது ஒரு சாதாரண கேள்வியாக கேட்கல, பல பெண்களுடைய வேதனை இது. பிரதிபலிப்பாக இருக்குது. இந்த கேள்வி உங்களுடைய ஆள் மனசுலேருந்து கேட்டது கேள்வி அப்படிங்கிறது மட்டும் புரியுது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு ஜோதிடர் நம்ம முன்னாடி ஒரு கஸ்டமர் உட்கார்ந்துருக்கும்போது அந்த பொண்ணு என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான பெண்கள் அந்த மாதிரி ஜாதகத்தை கொடுத்துட்டு அந்த கண்ணில் தண்ணியோட, எனக்கு ஏன் சார் இப்படி நடந்தது, நான் என்ன சார் தப்பு பண்ணேன், என் கணவரை நான் நல்லா பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி ஆண்கள் நிறைய பேர் அவளை நான் உள்ளங்கையில் வச்சு தாங்கினேன் சார், அவளுக்கு அந்த புத்தியே புரியல சார், எப்போ சார் நாங்கள் சேருவோம். இந்த வேதனையை ஒரு ஜோதிடராக உட்கார்ந்து அந்த சேரில் உட்கார்ந்துருக்கும்போது அந்த வேதனை சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனால் திருமணம் ஆகும்போதே பிரிவினைக்கான காரணம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. சில பேர் பார்த்திங்கன்னா, குழந்தை கருவுருவானதுலேருந்து போன பொண்ணு திரும்பி வரல சார், என்னன்னு தெரில சார், நல்லா தான் பார்த்துக்கிட்டோம். சில பேர் திருமணம் ஆச்சு சார், நாங்கள் சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்தோம், ஒரு சில 8 மாதம் கழித்து இந்த பிரச்சனை வந்துருச்சு. ஒரு சிலர் 12 வருஷம் கழித்து பிரிஞ்சவங்களும் இருக்காங்க, ஒரு சிலர் 9 வருஷம் கழித்து பிரிஞ்சவங்க இருக்காங்க. இந்த ராகு கேதுக்கள் தான் பிரிவினைக்கு முக்கியமான காரக கிரகம். அந்த ராகு கேதுக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ராஜவசிய கிரகமாக மாற்றி நீங்கள் பொருத்தம் கொடுத்துட்டீங்கன்னா பிரிவினை வரவே வராதுங்க. தினமும் புருஷன் அடிக்கிற பொண்டாட்டியும் இருக்குது, பொண்டாட்டியை அடிக்கிற புருஷனும் இருக்கான். ஆனால் காலையில் எழுந்திரிச்சு சந்தோஷமாக அவங்களுக்குள்ள மகிழ்ச்சிங்கிற தாண்டவம் உறுதியாக இருக்குது. இதை தீர்மானிக்கிற சக்தி கண்டிப்பாக ஒரு ஜோதிடர்கிட்ட இருக்குது. அது எதை பேஸ் பண்ணின்னு கேட்டிங்கன்னா, ராகு கேதுங்கிற 2 கிரகம் ராஜவசிய கிரகமாக அவங்களுக்கு வந்துருச்சுன்னா, இது நிஜமாக நீங்கள் என்கிட்ட தான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுடைய கணவன் மனைவி ஜாதகத்தில் ராசியிலையோ அம்சத்துலேயோ ராகு கேதுக்கள் அந்தந்த இடங்களில் இருந்ததுன்னா உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. எத்தனையோ குடும்பத்தில் அந்த பையனை விட்டுட்டு வந்துருமா, நீ எல்லாம் பொழைச்சது போதுமா இருந்தால் கூட அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா கூப்பிட்டா கூட, இல்லைங்க எனக்கு கணவர் தான் தெய்வம்னு வாழ்கிற பெண்களையும் நம்மளால் பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு 1,00,000 ஜாதகத்தை எங்கள் குருகுலத்தில் நாங்கள் ஆய்வு செஞ்ச பின்னாடி தான் இந்த தெளிவான முடிவுக்கு வருவோம். அந்த மாதிரி நீங்கள் தேர்வு செஞ்சுட்டா இந்த கண்டிப்பாக டைவர்ஸுங்கிற வார்த்தையை எல்லாரும் முடிவு பண்ணி இந்த வக்ர கிரக வசியத்தை மட்டும் ஃபாலோ பண்ணாலே டைவர்ஸே தமிழ்நாட்டில் இருக்காதுங்க. இது ஆணையிட்டு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டே இல்லாமல் போயிடும். அப்படித்தான் பழைய காலத்தில் பார்த்ததுனால கண்டிப்பாக டைவர்ஸ் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ முடிஞ்சது. அதை மீண்டும் ஒரு நல்ல மறுமலர்ச்சிக்கு வர வைக்கிறதுனால தான் எல்லாரும் நீங்களே பார்த்து வர வைங்கிற ஒரு தைரியமான பதிலை சொல்கிறோம். ரொம்ப நன்றி சார். இது பல பேருக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த அழைப்பாளர், வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம், வாங்க பெயர் சொல்லுங்க. சித்ரா பேசுறோம் மேடம். எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? திருச்சியிலிருந்து பேசுறோம் மேடம். நீங்கள் யாருக்காக கேட்க போகிறீங்க? எனக்காண்டி தான் பேசுறேன். சொல்லுங்கம்மா, நீங்கள் பிறந்த டேட் ஆஃப் பர்த், நேரம். 21/3/1986. பிறந்த நேரம் நைட் 8 மணிக்கு மேடம். சரிம்மா, உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேட்கலாம். அம்மா வணக்கம், ஜெய் ஸ்ரீராம். வணக்கம் சார். வணக்கம்மா. செகண்ட் மேரேஜ் பார்த்துட்டு இருக்கோம் சார், அமைய மாட்டேது, எப்போ முடியும் சார்? சரி, உங்களுடைய முதல் திருமணமானது அவருக்கு ஆண் தன்மை குறைவாக இருந்ததுனால வெளியே வந்துட்டீங்களா? இந்த பிடிக்கலன்னு வேணாம்னு வந்துட்டேன். அந்த பிடிக்கலைங்கிற விஷயத்தில் என்ன முக்கியமாக நின்னது? சண்டை வந்துட்டே இருந்துச்சு, அதனால உங்களுடைய இதை புரியலைங்கிற வார்த்தை தான். சரி, இப்போ உங்களுடைய 2வது திருமணத்துக்கான வாழ்க்கை உறுதியாக இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா இப்போ சொன்ன மாதிரி ராஜ கிரகங்களான அந்த கிரகத்தை தாண்டி நின்றுருக்கு. உறுதியாக உங்களுக்கு இந்த திருமண வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பு ஏற்கனவே திருமணம் ஆனவராக இருப்பார். அந்த திருமணமானவர் வீட்டில் ஒரு ஊனமான பெண் இருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி ஒருத்தருக்கு வாழ்க்கை கொடுக்கும்போது உங்களுக்கு தாலி பாக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்கு ஏற்கனவே குழந்தை இருக்காது, நீங்கள் போனதுக்கப்புறம் குழந்தை கிடைக்கும். வாழ்த்துக்கள்மா, நன்றி. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர், வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் பிள்ளம்மை. எங்கேருந்து பேசுகிறீங்க? சிவகங்கை மாவட்டம் மேடம்.
சொல்லுங்கம்மா, நீங்கள் யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு என் வீட்டுக்காரங்க கேட்கணும். ஓகே, முதல்ல நீங்கள் பிறந்த டேட் ஆஃப் பர்த் நேரம் சொல்லுங்கள். 1974. பிறந்த நேரம்? நேரம் தெரியல. சரிம்மா, உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேட்கலாம். அம்மா வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. ஒரு வார்டு கஷ்டம் சார். என்ன பிறந்தேன், ஏன் பிறந்தேன்னு எனக்கே தெரியல. சரி, உங்களோட பிறந்த தேதி சொல்லுங்கள். 1974 சார். அது வருஷமா தேதி? தேதி வந்து 2/10. 2/10/1977. ஆமா, 74 சார். 74. ஏன் பிறந்தேன் அப்படின்னு தெரியல. ஆமா சார், ஒரு வார்டு கஷ்டம் சார். ரைட்டு. உங்களுடைய சுக்கிரன் நீச்சமாக இருந்ததுனால ஆண்களால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும், மனக்கவலைகள் அதிகமாக இருக்கும், கடன் தொல்லைகள் இருந்திருக்கும். நீங்கள் அதானே இருக்கு? அதே அதிகமா சார். இந்த 3மே இருக்கா? ஆமா சார், கடன் அதிகமா இருக்கு சார். சரி, இந்த கடன் தீர்வுக்கும் கண்டிப்பாக மகாலட்சுமி வழிபாடும் லக்ஷ்மி அஷ்டோத்திரமும் சொல்லுங்கள். அது கேட்க கேட்க கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வளர்ச்சிக்கான பயணம் செய்யும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஜடாமஞ்சரி வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்கள், கண்டிப்பாக டெவலப் ஆகிடுவீங்க. வாழ்த்துக்கள்மா. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் ஜனதா. சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? சிவகங்கை மாவட்டத்திலேருந்து பேசுகிறோம். யாருக்காகம்மா கேட்க போறீங்க? என் 2 பொண்ணுக்கும் கேட்கணும். ஓகே, முதல்ல ஒரு பெண்ணுடைய பெயரும் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. பூஜா. பூஜா. பிறந்த டேட் ஆஃப் பர்த்? 5/11/97. புதன்கிழமை காலையில் 6:30 மணி. சரிம்மா, உங்களுடைய கேள்வி காலர் கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்த அழைப்பாளர் பார்க்கலாம் சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம். சரி, இல்லைங்க சார். சார், நம்ம ஃபஸ்ட்டு பிறந்த அந்த நேரம் ஜாதகம் எப்படி உண்மைன்னு பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு காலர் வந்தாங்க டைம் தெரியாமல். இப்போ நம்ம இந்த விவாகரத்து விஷயங்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். கரெக்டாக செகண்ட் மேரேஜ். அந்த பொண்ணு ரொம்ப தைரியமாக சொல்லுது பாருங்க, எனக்கு 2வது கல்யாணம் அப்படிங்கிற வார்த்தையை தெளிவாக சொல்லுது பாருங்க. உண்மையிலே அது அதாவது ஒருத்தருடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு மனசில் அடி வாங்கிருச்சுன்னா அவர்களுடைய வளர்ச்சி கேள்விக்குறியாயிடுங்க. இந்த இடத்துல தான் ஜோதிடம் தேவையா அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விஷயம். அந்த ஜோதிடர் நீங்கள் இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்கிற தீர்ப்பாக சொல்லணுங்க. கொஞ்சம் கூட யோசிக்காமல் இதை செய்யலாம், இதை செய்ய வேணாம். நானே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், 2வது திருமணம் உங்களுக்கு வேண்டாம், உங்களுடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை என்பது பெரிய அவமானங்களை தேடித்தரும்னா நான் வேண்டான்னு சொல்லிடுறேன். வேண்டாம், நீங்கள் தயவு செஞ்சு இதை போகாதீங்க அப்படின்னு சொல்லி. ஒரு சிலருக்கு என்கிட்ட 3வது திருமணம் 4வது திருமணம் கூட வந்திருக்காங்க. ஆனால் நான் அப்ரிஷியேட் பண்ணி இது வரைக்கும் தோற்றது பரவாயில்லம்மா, நீங்கள் அடுத்த திருமணத்துக்கான வாய்ப்பை தேடி போகலான்னு சொல்லியிருக்கோம். இதையெல்லாம் விட ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா குழந்தை பாக்கியம். இந்த குழந்தை பாக்கியங்கிற விஷயத்தில் பூர்வ புண்ணியங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பொருத்தம் பார்க்கும்போது கண்டிப்பாக பொருத்தம் பார்க்கும்போதே கேட்குறாங்க, நிறைய பேர் எங்கிட்டே கேட்குறாங்க, சார் இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அதை கொஞ்சம் பார்த்துருங்க சார் அப்படின்னு. ரச்சு பொருத்தம் இல்லாமல் நீங்கள் திருமணம் செய்யவே செய்யாதீங்க. இந்த எச்சரிக்கை யாருக்குன்னா காதலர்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப இது எச்சரிக்கை. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது தப்பில்லை, ஆனால் ரச்சு பொருத்தம் இல்லாமல் நீங்கள் திருமணம் செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்குதுங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சு செய்யுங்க. மிக்க நன்றி சார். அடுத்த அழைப்பாளர். வணக்கம், நேரம் நல்ல நேரம். நான் கள்ளக்குறிச்சியிலிருந்து சின்னகரை பேசுறேன். சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க சார்? கள்ளக்குறிச்சியிலிருந்து. நீங்க யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கோசரம் என் பையனுக்கோசரம். சரி, முதல்ல நீங்க பிறந்த டேட் ஆஃப் பர்த்தும் நேரமும் சொல்லுங்க. 11/4/1984. நேரம் காலை 10 மணிக்கு. வெளிநாட்டுக்கு போற யோகம் இருக்கா? சரி, போனா சம்பாதிக்க முடியுமா? உங்களுக்கான விடை என்ன அப்படிங்கறத நம்ம நல்ல நேரம் நாகராஜ் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம், ஜெய் ஸ்ரீராம். சார், வெளிநாட்டுக்கு போற யோகம் இருக்கா? போனா சம்பாதிக்க முடியுமா? ரைட்டு. உங்களுடைய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். ஆமாம் சார். ரைட்டு. நீங்கள் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய எல்லா முயற்சியும் எடுத்துட்டு விசா எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் தான் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்கன்னு என்னோட கேள்வி. இல்லை, விசா ரெடி பண்ணல, ஆனால் பாஸ்போர்ட் எடுத்துட்டேன். பாஸ்போர்ட் எடுத்தாச்சு. உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து ஆதரவு கரங்கள் நீட்டிட்டாங்க, நீங்கள் போகலாம். எப்போ போகலாம்? மே மாதம் தாண்டி போகிறதுக்கான ஏற்பாடுகள் பணமெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. போனால் சம்பாதிப்பனா சுற்றி பார்த்துட்டு வந்துடுவேனாங்கிற கேள்வி தான் முக்கியமான கேள்வி. ஆமாம் சார். கண்டிப்பாக சம்பாரிச்சுட்டு தான் வருவீங்க, வேலைக்காக தான் போகிறீங்க. வேற என்ன கேள்வி? பையனை கேட்கணும். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். 25/3/1986.
2012. சரி, என்ன கேள்வி? கேள்வி வந்து அவன் நல்லா படிப்பானா, அவன் ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அருமையாக இருக்கும். நீங்கள் வெளிநாடு போனாலும் கண்டிப்பாக உங்கள் குழந்தை நல்லா படித்து நல்ல முன்னேற்றத்துக்கு வந்துடுவார். வேற ஸ்கூல் சேர்க்கலான்னு நினைக்கிறேன், அது முடியுமா? எது? வேற ஸ்கூல், இப்போ இந்த படிக்கிற ஸ்கூல் எடுத்து வேற ஸ்கூல் மாற்றலான்னு இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் முடிவு பண்ணிட்டு தான் என்கிட்ட கேட்குறீங்க. வேறு ஸ்கூலில் சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்க திங்கக்கிழமை சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை, மே 2 சொல்கிறேன்னு இருக்கிறேன். மே 2 கண்டிப்பாக கிடைச்சிரும். அது கிடைச்சி அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்பலாம். வாழ்த்துக்கள், நன்றி. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் சார். என் பேர் மணி. மணி, எங்கிருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க, யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக மேடம். சொல்லுங்க சார். நீங்க பிறந்த டேட் ஆஃப் பர்த், நேரம்? 31/5/78. நேரம்? நேரம் தெரியல மேடம். சரிங்க சார், உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்கலாம். சார் வணக்கம், உங்கள் பேர்? வணக்கம் சார், என் பேர் மணி சார். உங்கள் பேர் மணி, ஆனால் நீங்கள் பிறந்த மணி தெரியாது. ஆமாம் சார். சரி, சொல்லுங்கள், என்ன கேட்கணும்? ஒன்றும் இல்லை சார், இப்போ நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், வேற வேலை பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ வீடு ஏதாவது கட்டியிருக்கீங்களா, இல்லை வாங்குற முயற்சியில் இருக்கீங்களா? வீடு கட்டியிருக்கேன் சார். அதை சொல்லணும்ல. ஆமாம், எங்களுக்கு தெரியும்ல. கட்டிட்டேன். கட்டிட்டீங்க. இப்போ செய்கிற வேலை நிரந்தரமா இல்லை. இப்போ கட்டியிருக்கிற வீடு ரொம்ப அம்சமாக இருக்குது, நல்லா இருக்குது. செய்கிற வேலை நிரந்தரமாகிறதுக்கு இன்னும் 3 மாதம் ஆகுது. இந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு நிலைக்காது. அடுத்த வேலை சூப்பராக நல்ல வேலை அமையும். மே மாதம் 16 மேலே நல்லா இருக்குது. வேறு என்ன கேட்கணும் மணி? இல்லை சார், குழந்தைங்க 2 குழந்தைங்க இருக்காங்க, படிப்பெல்லாம் நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்கும். லக்னத்திலே குரு இருக்குது. ரெண்டுமே உங்கள் மேலே தான் பாசமாக இருக்குது, உங்கள் மனைவி மேலே இல்லையா? ரைட், வாழ்த்துக்கள், நன்றி. அழைத்ததற்கு நன்றி. சரி நேர்களே, இன்னும் ஏராளமான அழைப்பாளர்கள் தொடர்பு கொள்ள காத்துட்டு இருக்காங்க. அதற்கு முன்பாக நமது நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. நேரம் நல்ல நேரம் தொடர்கிறது. நல்ல நேரம் நாகராஜ் அவர்கள் நம்முடைய அரங்கத்திற்கு வருகை தந்து பலதரப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிச்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். சார், இப்போ ஒரு திருமணம் செய்யும் பொழுது இரு வீட்டாரும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல விதமாக பேசிப்பாங்க, உறவு முறையாடுவாங்க. ஆனால் திருமணமாகி கொஞ்ச நாட்கள் கழித்து அந்த 2 சம்பந்தப்பட்ட அந்த சம்பந்திகளும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு அவங்களுக்குள்ள ஒரு பிளவு ஏற்படுது. இதற்கு ஏதாவது ஜாதகத்தில் தீர்வு இருக்குங்களா? கண்டிப்பாக. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி, அதே நேரத்தில் நிறைய பேருக்கு பயனுள்ள கேள்வி. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்பந்தி பொருத்தம் இருக்கான்னு கேட்கணும். ஒருத்தர் பொருத்தம் பார்க்கும்போது வெறும் புருஷன் பொண்டாட்டி மட்டும் 2 பேரும் நல்லா இருந்தால் அதுக்கு பேர் வாழ்க்கையே இல்லை. மொட்டை அடிக்கிறதுக்கு நாங்கள் மாமியார் வீட்டில் மட்டும் போயிட்டு வந்தோம், எங்களை கூப்பிடல, இவங்களை கூப்பிடல, இந்த கதையை கேட்கும்போது வெறுப்பாக இருக்கும். அப்போது இந்த இடத்துல எது முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, சம்பந்தி பொருத்தம். இந்த சம்பந்தி பொருத்தத்தை கொடுக்கக்கூடியது வேதை அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தம் இருக்குங்க. நம்மளுடைய 12 பொருத்தத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் வேதை பொருத்தம். பெரும் பிள்ளையை கட்டி கொடுத்துட்டு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, 5 வருஷம் ஆச்சு சார் பிள்ளை கூட பேசி, பிள்ளை நல்லாயிருக்கு, ஆனால் நாங்கள் பார்க்க முடியல சார், ஃபோனில் தான் சார் பேசிக்கிறோம் அப்படிங்கிற பிரச்சனையை தீர்க்கக்கூடியது வேதை பொருத்தம். இன்னொரு பொருத்தம் இருக்குது, வதை பொருத்தம் அப்படின்னு சொல்லி. அந்த வதை பொருத்தம் சரியாக இல்லைன்னா உங்கள் 2 பேருக்கும் என்ன பிரச்சனை வந்துடும்னா, ஒரு சின்ன விஷயமா இருக்கும், எங்களை மதிக்கலை, சாப்பாட்டுக்கு மாமியாவை கூப்பிடல, அதில் இந்த பிரச்சனை 2 பேருமே வந்துடும். அல்லது எங்களை ஒரு முக்கியமான விசேஷத்தில் எங்களுக்கு சந்தனம் முதல்ல கொடுக்கல, இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் கூட இந்த பொருத்தத்தில் வந்துடும். இதே நேரத்தில் அந்த பொருத்தம் சரியாக இருந்தால் கெட்ட வார்த்தையில் திட்டும்போது கூட அந்த சம்பந்திகள், எங்கள் சம்பந்தி பேசுகிறாரு, அவர் சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது, நீ யார் கேட்குறதுக்கு அப்படிங்கிற வார்த்தை மாறிடும். ஸோ உங்களுடைய சம்பந்தி பொருத்தம் கண்டிப்பாக பார்த்து செய்யும் பொழுது உங்கள் குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய விசேஷங்களில் 4 பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை பெற முடியும். நன்றி சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம், அவங்க பெயர் சொல்லுங்க. சின்ன பொண்ணுங்க, சின்ன இடத்துல பேசுறேன். ஓகேம்மா, நீங்க யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பையனுக்கும் எங்க பொண்ணுக்கும் கேக்குறேங்க. பையனுடைய பெயர் சொல்லுங்கம்மா. பையன் பேர் நடராஜன். டேட் ஆஃப் பர்த் 23/4/1989ங்க. நேரம் விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், அனுச நட்சத்திரங்க. பிறந்த நேரம்மா? பிறந்த நேரம் 9:45ங்க. காலைங்களா நைட்டுங்க? இரவு. ஓகேம்மா, உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்கலாம். அம்மா வணக்கம், ஜெய் ஸ்ரீராம். கல்யாணமும் அமைய மாட்டேங்குது, வேலையும் பிரச்சனைகளும். இது 2மே பிரச்சனையாக இருக்கிறதுனால வீட்டில் ஒரு மன அமைதி இல்லாமல் இருக்குது, அப்படி தானே? ஆமாங்க சார். சரி, இந்த 2 பிரச்சனையும் தீர்றதுக்கு இவருக்கு குருவாயூரப்பன், அந்த குருவாயூரப்பனை நினச்சி தினமும் 3 பௌர்ணமி இருக்க சொல்லுங்கள். ஒவ்வொரு மாதமும்
கண்டிப்பாக அந்த விரதம் இவருக்கு வேலையும் வாங்கி தரும், அழகான மனைவியும் வீடு வந்து சேர்க்கும். நன்றிம்மா. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் கோபிங்க. எங்க இருந்து பேசுறீங்க சார்? வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ங்க. சொல்லுங்க, நீங்க யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கும் எங்க அண்ணனுக்கும் கேட்கணும். ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் பிறந்த டேட் ஆஃப் பர்த் நேரம் சொல்லுங்க சார். 15/1/84. நேரம் நேரம் காலை 11:30. சரிங்க சார், உங்களுடைய கேள்வியை நீங்க நல்ல நேரம் நாகராஜ் அவங்க கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். வணக்கம் ஐயா. ஜெய் ஸ்ரீராம். சொல்லுங்க ஐயா. ஐயா, தொழில் தான், வேலை பிரச்சனை ரொம்ப இருக்கு. யார்கிட்ட எந்த வேலை எடுத்தாலும் வந்து, அதாவது நான் சாஃப்ட்வேர்ல இருக்கேன், எந்த வேலைக்கு போனாலும் கஷ்டப்பட்டு போறேன், அப்புறம் ஆனா நிலைக்க மாட்டேங்குது. அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. நீங்க விசுவாசமா இருக்கும்போது அவங்க வெளியே அனுப்பிச்சிடறாங்களா? ஆமா, விசுவாசமா இருக்கவே வெளியே அனுப்பிச்சிடறாங்க. ரைட். இதுக்கு காரணம் வந்து உங்களோட ஜாதகத்துல சந்திரன், நீங்க ரோகிணி தானே? ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம். இன்னைக்கு ரோகிணி தான். இன்னைக்கு உங்களுக்கு வேலை இருக்கா? இல்ல ஐயா, 3 மாசத்துக்கு மேல. நீங்க வேலையை விட்டு 3 மாசம் ஆயிருக்கணும் கண்டிப்பா. இப்போ ஒரு இடத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அது தெரியல ஐயா எனக்கு, நான் நெட்ல தான் வந்து தேடுறேன். அதான் கண்டிப்பா இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரச்சனை உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷமா போராடிட்டு இருக்கீங்க. ஒரு வேலைக்கு போறது, திரும்ப வெளியே வர்றது, போறது, திரும்ப வர்றது. இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு கண்டிப்பாக சபரிமலை ஐயப்பன் ஒரு தடவை 48 நாள் ஒரு மண்டலம் ரொம்ப அருமையாக விரதம் இருக்கணும். விரதம்னா விரதம் மாதிரி இருக்கணும். அப்படி இருந்து அந்த ரட்சகனை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து பெரிய விடுதலை வந்துடும். வாழ்த்துக்கள். நன்றி. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் மோனாங்க. எங்க இருந்து பேசுறீங்க? நான் குடியாத்துல இருந்து பேசுறேங்க. யாருக்காக கேட்க போறீங்கம்மா? எங்க ஹஸ்பண்ட் கேட்கணுங்க. ஓகே, அவருடைய பெயர் சொல்லுங்க. அவர் பேர் சங்கருங்க. அவர் பிறந்த டேட் ஆஃப் பர்த் நேரம்? டேட் ஆஃப் பர்த் 18/6/1969. நேரம்மா? நேரம் வந்து 14:20. காலைங்களா இல்ல மாலைங்களா? 4:30. சரிங்கம்மா, சரிங்கம்மா, உங்களுடைய கேள்வியை சரிம்மா, உங்களுடைய கேள்வியை நீங்க கேளுங்க. அதான் அவருக்கு வேலைங்க செட் ஆகலைங்க. சரி, வேலைக்கு தான் கேட்கணும். வேலை எப்போ செட் ஆகும்? வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். பரவாயில்ல. வேலைக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க, எந்த வேலையும் செட் ஆகல. அதுதான் கேட்கலாம் சொல்றேன். இப்ப சமீபத்துல ஏதாவது இடம் வாங்குற முயற்சி எடுத்தீங்களா நீங்க? இல்ல, இடம் வாங்கி எல்லாம் போயிடுச்சுங்க. அந்த இழப்புக்கு அப்புறம் வேலையும் போயிடுச்சு. ஆமாங்க, சரி, வேலையும் போயிடுச்சு, இடம் இருந்ததும் போயிடுச்சுங்க. இப்ப நம்ம வந்து வாழ்க்கையை புதுசா ஆரம்பிக்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கீங்க. ஆமாங்க, ரொம்ப பிரச்சனையில இருக்கிறாங்க. சரி, நீங்க ஏதாவது உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்தீங்களா? பெருமாள், அந்த பெருமாள் கோயிலுக்கு இப்ப கோவிச்சுட்டு போகாம இருக்கீங்க. அந்த கோபம் வேண்டாம், இங்க காமிக்குது இல்ல, பெருமாள் உங்களுக்கு அனுகிரகம் செய்யற வேலையில நீங்க போகாம இருக்கீங்க. புதன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா அனுகிரகம் பண்ணக்கூடிய, இப்ப பெருமாள் தயாரா உங்களுக்கு செய்யறதுக்கு இருக்காரு. நீங்க இப்ப கையை கட்டிட்டு நான் போக மாட்டேன்னு இருக்கீங்க. நீங்க இப்ப இருந்து தொடர்ந்து போங்க. 12 வாரம் 13 வாரத்திலே மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. வாழ்த்துக்கள்மா. நன்றி. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. ஸ்ரீதேவி. எங்க இருந்து பேசுறீங்க ஸ்ரீதேவி? நாமக்கல்ல இருந்து. யாருக்காக கேட்க போறீங்க? எங்க வீட்டுக்காரருக்கு. அவருடைய பெயர் சொல்லுங்க. முரளி கிருஷ்ணா. 28/2/1968. டைம் வந்து 5:55 மாலை. சரிங்கம்மா, உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்கலாம். அம்மா வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். சொல்லுங்கம்மா. கொஞ்சம் ஆபீஸ்ல ப்ராப்ளமா இருக்கு, அதுக்கு என்ன பண்ணணும்? சரி, உங்களுக்கா அவருக்கா? அவருக்குங்க சார். முரளி கிருஷ்ணா. 5:55 மாலை. சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரம், கும்பராசி. இல்ல, இந்த 8 மாசமாவே இந்த பிரச்சனை இருக்கா? ஆமாங்க சார். கண்டிப்பா அந்த மேல் அதிகாரி ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததுக்கு அப்புறமே இந்த பிரச்சனை இருக்கு. ஆமாங்க சார். ஆமாங்க. அவர் கொஞ்சம் சொட்டத்தலையா இருக்காரா? யாருங்க சார்? அந்த மேனேஜர். நான் பார்த்தது இல்ல, தெரியல. உங்க வீட்டுக்கார்ட்ட கேளுங்க. அப்படி இருந்தா அதிகப்படியா நீங்க சிவன் கோயிலுக்கு போய் உங்க கணவருக்கு அர்ச்சனை பண்றதுனால அந்த அதிகாரி சிவ அனுகிரகம் பெற்று உங்க கணவரை நல்ல பத்திரமா வச்சுக்குவார். கவலைப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள். நன்றி. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம், நேரம் நல்ல நேரம்.
ஹலோ, வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. என் பெயர் ரேணுகாங்க. எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்துதாங்க. யாருக்காக கேட்க போறீங்க ரேணுகா? எங்க பையனுக்காகங்க. அவங்களுடைய பெயர் சொல்லுங்க. அவன் பேரு ஹரிஷ். பிறந்த நேரம் 15/10/2001 மாலை 5:05. சரிம்மா, உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்கலாம். அம்மா வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். வணக்கம் சார். வணக்கம்மா. எங்க பையன் இப்ப 10th எழுதியிருக்கிறான். சரி. அவரு எப்படி இருப்பாங்க என்ன? அவன் வந்து தொழில் கல்வி அதான் CPIல போடலான்னு இருக்கிறாங்க. அவன் என்ன படிக்கணும் என்னன்னு கொஞ்சம் கேட்டு. கண்டிப்பாக நல்லா படிச்சிருக்காரு, நல்லா எழுதியிருக்காரு. இவர் வந்து நல்ல ஹை ஸ்கோர் பண்ணிடுவார். நினச்சிருக்கிற கோர்ஸ் கண்டிப்பாக கிடைச்சிரும். கண்டிப்பாக நல்லபடியாக கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. வேற என்ன மாற்றம்? நல்லா என்ன சார் படிக்க வைக்கிறது? இப்போ அவர் வந்து மேக்ஸ் பயாலஜி எடுத்துக்கலாம்னு நினைப்பாரு. அதே போக சொல்லுங்க. கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஒரு பைலட் ஆகக்கூடிய யோகம் இருக்கு. அந்த மாதிரி எங்க பொண்ணுக்கு சார் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் 19/8/2005 10:05 காலை சார். என்னம்மா கேட்கணும்? அவங்க படிப்பு எப்படி இருக்கும்? அவ எப்படி இருப்பாங்க? கண்டிப்பாக படிப்பில் எந்த குறையும் இல்லை. உங்கள் வீட்டில் சரஸ்வதி கடாட்சம் ரொம்ப நல்லா இருக்கு. சீக்கிரமே மகாலட்சுமி கடாட்சமும் கிடைச்சிரும். கண்டிப்பாக நல்லா இருக்குமா. வாழ்த்துக்கள். நன்றி. அழைத்ததற்கு நன்றி சார். நம்மளுடைய முந்தைய காலர் அவங்க வந்து ஹஸ்பண்ட்காக கேட்டாங்க வேலை விஷயமா. ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப அழகாக டக்குன்னு சொன்னீங்க, பெருமாள் வந்து கோவத்தில் இருக்காரு, நீங்கள் டெய்லி போவீங்க. அதை நீங்கள் யூகித்த அந்த விதத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது உண்மையாகவே வாழ்க்கையில் நமக்கு கடவுள் கொடுக்கணுங்கிற நேரம் போது கண்ணை மூடிட்டு இருக்கக்கூடாது. கொடுக்காத நேரத்தில் போய் கடவுளை கண்ணை தோண்டிட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து நமக்கு தெய்வம் அனுகிரகம் செய்ய போகுதா இல்லையாங்கிறத தகவலை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு காலர் கேட்டாங்க, என்னுடைய கணவரோட முதலாளி அதாவது பாஸ் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாரு. அப்போ வீட்டில் இருக்கிற பெண்கள் கேட்கலாம், அவர் என்ன விதமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக அவர் சொட்டத்தலையாக இருந்தால் சிவனோட அனுகிரகத்தினால கண்டிப்பாக அந்த அர்ச்சனை செய்யும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சீக்கிரம் சரியாயிடும். அந்த மாதிரி ஒரு சில சூழ்நிலை வரும்போது அவங்களுக்கு மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நன்றி சார். அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசலாம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. செந்தில் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க செந்தில்? திருவாரூர்ல இருந்து. சொல்லுங்க, யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். நீங்க பிறந்த டேட் ஆஃப் பர்த் நேரம் சொல்லுங்க. 24/4/86. 86. பிறந்த நேரம் 5:30 காலையில. சரிங்க சார், உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்கலாம். ஐயா தான் மேடம் பிரச்சனை, காசு வரைய மாட்டுது. ஐயா வணக்கம். கல்யாணம் மேரேஜ் இன்னும் கன்ஃபார்ம் ஆகிட்டது. சரி சரி சரி. உங்களுக்கு காசும் கல்யாணமும் பிரச்சனை. ஆமாம் மேடம். ரைட். இந்த காசும் கல்யாணமும் பிரச்சனை தீர்றதுக்கு சுயம்பர பார்வதி யாகம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது பண்ணுங்கள். கண்டிப்பாக மகாலட்சுமி அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கிறதுக்கும் வீட்டுக்கு மகாலட்சுமி வர்றதுக்கும் அது ரொம்ப நல்ல வேலை செய்யும். வாழ்த்துக்கள்யா. நன்றி. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம். நேரம் நல்ல நேரம். வணக்கம். காலர் கட் ஆகிட்டு சார். இப்போ அடுத்த அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். கட் ஆயிடுச்சுங்க சார். சார், இப்போ இந்த காலர் லாஸ்ட் காலர் கேட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஐஸ்வர்யமும் வேண்டும், அதே மாதிரி நல்ல பெண்ணும் ஆமாம் மனைவியும் வேண்டும்னு. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பொதுவாக ஒரு எல்லாருக்குமே சுயம்பர பார்வதி யாகம்ங்கிறது வந்து வீட்டுக்கு மகாலட்சுமி வர்றதுக்கும் மகாலட்சுமி கடாட்சமாக இருக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பாக இருக்கும். நம்ம வந்து சென்னையில் நங்கநல்லூரில் இருக்கோம். அதே மாதிரி மதுரையில் வர்ற திங்கள் செவ்வாய் இருக்கோம். கோயம்புத்தூரில் ஒவ்வொரு புதன் வியாழனும் பார்க்குறோம். இன்னும் உங்களுக்கு தேவையான தகவல் நிறைய இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து நேரில் பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்பாயின்மெண்ட் வராமல் வரும்பொழுது கஷ்டம் ஜாஸ்தியாக இருக்குது. சரிங்க சார். சார், இன்றைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஏராளமான அழைப்பாளர்கள் தொடர்பு கொண்டு பேசினாங்க. பொதுவாக நீங்கள் வந்து நம்மளுடைய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் வந்து 2 விஷயத்தை ரொம்ப முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்து எந்த விஷயத்தை செஞ்சாலும் கண்டிப்பாக வெற்றி உறுதி, அதில் சந்தேகமே இல்லை. நீங்கள் கேட்குற கேள்வியும் உங்களுடைய ஜாதகமும் பயணம் செய்யக்கூடிய கிரக அமைப்பு ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக வெற்றி உறுதி, அதில் சந்தேகமே இல்லை. அரசியலுக்கு போகலாமா வேணாமா, திருமணம் செஞ்சுக்கலாமா வேணாமா, ஒரு வெளிநாடு போகலாமா வேணாமா, படிக்கலாமா வேலைக்கு போகலாமா, இந்த மாதிரி குழப்பம் வர்றப்ப கண்டிப்பாக ஜாதகம் பார்க்காம இருக்காதீங்க. அது வெற்றியை தந்தே தீரும், அதில் சந்தேகமே இல்லை. அடுத்த விஷயம் பொருளாதாரம். உலகத்திலேயே ரொம்ப முக்கியம் பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு வீட்டில் உங்களுடைய அபிஷேகம் அப்படிங்கிற ஒரு பூஜை எல்லாருமே செய்யாமல் இருக்காதீங்க. அபிஷேக பூஜைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பன்னீராவது ஒரு சாலக்கிராமக்கல், சாலக்கிராமத்துக்கு
ரொம்ப பவர் ஜாஸ்திங்க. அந்த சாலக்கிராம கல் வாங்கி அது வந்து உண்மையாகவே ஒரு விஷ்ணுவே வீட்டில் குடியிருக்கிற மாதிரி, விஷ்ணு இருக்கிற இடத்துல மகாலட்சுமி தேடி வருவாங்க. ஒரு சாலக்கிராமம் வாங்கி வச்சு தினமும் அதுக்கு பெரிய சாஸ்திர முறைகள் இல்லை, நாராயணாங்கிற மந்திரத்தை 3 தடவை சொல்லி தண்ணி ஊற்றுங்க, அதுவே போதும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி. நன்றி சார். சரி நேர்களே, இன்றைக்கு நம்முடைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.